விஜய் எப்படி அரசியல்லேருந்து வெளில தள்ளுறது? ஏன்னா விஜய் நடிக்கிறத பற்றிலாம் அது என்ன எலவோ பண்ணிட்டு போட்டோம். அரசியலில் விஜய் இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு கேடு, விஜய்க்கு மட்டும் கிடையாது. விஜய் நடிக்கிறது வந்து விஜய்க்கு கேடு, விஜய் ரசிகர்களுக்கு கேடு. விஜய் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கே கேடு. அதனால் விஜய் அரசியலில் நடிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே. சாரி, விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஓகே சார். இப்போ என்னன்னா, ஒரு சிலர் இப்போ பொதுக்கூட்டம்க்கு விஜய் அவர்கள் போனாலும் சரி, இல்லை ஒரு மாநாடுனாலும் கூட்டம் வந்து நமக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரே நாளில் சென்னையில் 5 தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இல்லையா? சரி, ஒரே நாளில் 5 தொகுதி அவங்களால சமாளிக்க முடியும், கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியுமா? அதுவும் சென்னையில் இருக்கிற இந்த போக்குவரத்து வெளியவே வரமாட்டாங்க. நேற்று ஏதோ வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்தது வந்து அது ஒரு சீனை போட்டிருக்காங்க. அது ஒரு பிரச்சார யுக்தி, கொடூரமான கேடுகட்ட ஒரு பிரச்சார யுக்தி. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தவிர கூட்டத்தில் வந்து கஷ்டப்படுறதுலாம் கிடையாது. இன்னொரு விஷயமும் நம்ம ஒன்று விஜய் பாராட்டலாம். என்ன பாராட்டலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து என்னென்னா, கஷ்டப்பட்டால் ஒருத்தர் முன்னேறவே முடியாது. கஷ்டப்பட்டோ உழைத்தோ காலையில் எழுந்திரிச்சோம், இது பண்ணோம் அதை பண்ணோம், இவ்வளோ சின்சியராக இருக்கும், அதில் உருப்படவே முடியாது. உருப்படன்றது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது, ஃபெமிலியராகிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. அதை எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், காலையிலேருந்து பண்ணுறோம், பைக்கில் அலைகிறோம், வேர்க்கிறோம், எனக்கு ஒன்றுமே இந்த இறைவன் ஒன்றும் கொடுக்குறதில்ல, நான் முன்னேறவே முடியல, இந்த மாத சம்பளத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னா காலத்துக்கும் அப்படி தான் இருக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ஜம்ப் அடிக்கணும். அதுதான் விஜய்க்கு அந்த டெக்னிக் தெரியும். உழைத்தோ கஷ்டப்பட்டவன் முன்னேறினா அந்த உலகத்தில் சரித்திரமே கிடையாது. பில்கேட்ஸ் எங்கே போய் மூட்டை தூக்குனா, இல்லை ட்ரம்ப் எங்கே போய் மூட்டை தூக்குனான்னா எதுவுமே இருக்காது. அவங்களோட பின்னணி பார்த்தீங்கன்னா ஏமாற்றி எங்கே டாப் பண்ணி எங்கே ஜம்ப் பண்ணி எங்கே எவ்வளோ அடிக்கலாம், எங்கே எவனை விலைக்கு வாங்கலாம், எவனை விலைக்கு விற்கலாம் அப்படின்றதில் முன்னே வந்தவன் தான் உலகத்தின் டாப் பணக்காரனாக இருப்பான். அதே மாதிரி நம்ம லோக்கல் பணக்காரனும் சரி, அறிவு சார்ந்து யோசிக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூட்டை தூக்குனா நீங்கள் பணக்காரனாக முடியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய நீங்கள் கன்சீவ் பண்ணுற யோசனைகள் இருக்குல்ல, அதில் தான் உங்கள் வெற்றி இருக்குது. புரியுதாங்க? ஸோ வந்து நீங்கள் கஷ்டப்படுறோம், இப்போ ஆங்கராக வச்சுக்கங்களேன், நம்ம போய் கஷ்டப்பட்டு இவ்வளோ நியூஸை படித்து இவ்வளோ டிவியில் பார்த்து இந்த கேள்விகள்லாம் ரெடி பண்ணி போய் கேள்வி கேட்டு அதை வச்சு நம்ம பெரிய ஆளாயிடலான்னா அதில் வந்து என்னென்னா அதில் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு நிலைமைக்கு ஓகே ஓடும், அடுத்த மாதம் வரைக்கும் ஓடும், இல்லை மித்தவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் டாப்பில் இருப்போம். ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆளாயிர முடியும், இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட முடியும்னா முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதுதான் உலகம். ஸோ விஜய்க்கு அந்த டெக்னிக் தெரியும். அந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு எதிரான கொடூரமான செயல்களை செய்ய வேண்டியது வரும் சில நேரத்தில். புரியுதா உங்களுக்கு? சில இப்போ அதாவது மாஸ் மர்டர்ஸ், இப்போ வந்து அமெரிக்கா வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா, எண்ணெயை திருடணும் அப்படின்னா மனிதர்களை கொல்றதுக்கு தயங்கவே கூடாது. ஒரு போரை தொடர்ந்து ஒரு 5000 பேர் 10,000 பேரை குண்டை போட்டு கொன்னா தான் பயப்படுவான், அப்போ தான் வந்து சரண்டர் ஆவான், அவன் எண்ணெயை திருடி விற்க முடியும். ஸோ அந்த உலகன்றது வேறு. அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஆள் தான் விஜய். விஜய்க்கும் சராசரி மனித சமூகத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு ஆள். இவர்களை வைத்து எப்படி சம்பாதிக்கலாம், இவர்களை வைத்து எப்படி பதவிக்கு வரலான்ற மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும், அந்த இதுக்கு வர முடியும். ஸோ அந்த டெக்னிக் தெரிஞ்ச ஆள் விஜய். ஆனால் நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பேசுகிறோம்னா, இந்த மனிதர்களுக்காக நம்ம பேசுகிறோம், சராசரி மனிதர்கள், ஹியூமன் கேட்டல்ஸ்க்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 80% இருக்கான் பாருங்கள். இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் டே போகாதீங்கடா, உங்களை வச்சு தான் அவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கான், நீ வட்டிக்கு வாங்கி டிக்கெட் எடுத்து போயிடுவேன், அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான், அவர் ரோல்ஸ் ராய்ஸில் போயிட்டு இருப்பான். அவர் ரோல்ஸ் ராய்ஸ் போகிறது அவனோட அறிவு, அதில் நம்ம எதுவுமே சொல்லலை. நீ முட்டாளாக இருக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீ முட்டாளாக இருந்தால் அதுக்கு போய் உடந்தையாக இருக்காது அப்படின்றது தான் விஜய்க்கு அந்த டெக்னிக் தெரியுன்றதுனால அழகாக அந்த ஹியூமன் கேட்டல்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த முட்டாள் பெண்களை எல்லாரையும் நம்ம சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடியவர்களை வைத்து அதை வாக்குகளாக மாற்றி நம்ம தலைவனாக இருந்து கொண்டு மொத்தமாக அட்டையை போடணுன்றது தான் விஜயோடைய பிளான், கிரிமினல் பிளான். அந்த கிரிமினல் பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் போகாதீங்க அப்படின்றது தான். இல்லை போகிறீங்கன்னா உங்களோட இது. அதே நேரத்தில் நமக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல்லாம் ஆட்சி செய்து அந்த ஆட்சியின் கீழ் நம்ம வாழணுமா, இந்த ஊரில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு இதில் தான் இதை வரவிடக்கூடாதுன்றதில் ஆங்கிளில் நாங்கள் பேசிக்கிட்டு. பொன்ராஜ் அவர்களுக்கும் அதுதான் வந்து எண்ணம். இப்படி ஒரு சமூகத்தை இப்படி நாசப்படுத்திட்டு இவன் வளரணும்னு நினைக்கிறானே, அதை காண்பித்து அடகு வைத்து இவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான்,
பதவிக்கு வரணும்னு நினைக்கிறானே என்ற ஆதங்கத்தில் தான் அவர் பேசினாரே தவிர. ஸோ அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. அதனால் விஜயோட அரசியலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெளியே வர மாட்டேன். எப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணி ஒரு சட்டையில் வழுக்குப்படாமல் ஒரு விஷயத்தை டீல் பண்ணி மொத்தமாக அடிச்சுட்டு போகணுன்னு ஒயிட் காலர் கிரிமினல்னு வாங்கி. ஒயிட் காலர் கிரிமினல்னால் நீங்கள் செயினாக இருக்கிறவன் கிரிமினல். ஒயிட் காலர் கிரிமினல்னால் கோட் ஷூட் தான் போட்டிருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வருவான், இல்லை வோக்ஸ் வேகன் ஒரு பிராண்டட் காரில் வருவான், அப்படியே அழுக்குப்படாமல் இருப்பான். ஆனால் ஒரு ஒரு 10 லட்சம் பேரை முடிச்சு விட்டு போயிடுவான். அதுதான் ஒயிட் காலர் கிரிமினல். விஜய் வந்து ஒரு ஒயிட் காலர் பொலிட்டிக்கல் கிரிமினல் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். ஸோ மரியன் வில்சன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க வந்து ஒரு தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. பட் இன்னொரு பக்கம் என்னென்னா இவரை பற்றின சில சர்ச்சைகளும் வீடியோஸும் வர இருக்கிறத தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தாவேக்காவோட தொகுதி வேட்பாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்துருவாங்களோன்ற ஒரு சர்ச்சை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மரியன் வில்சன் அவர்கள் வந்து தொகுதியில் நிற்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எவனா நிற்கட்டும், மரிய வில்சன் நிற்கிறானா மரிய ஜேம்ஸ் நிற்கிறானா அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. அவர்கள்லாம் முதல்ல ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்று, இவங்க எல்லாமே கிரிமினல் பின்னணி கொண்டவங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க எப்படி இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னா கொள்கையோ விஜயை பிடிச்சோ அப்படிலாம் கிடையாது. டிஎம்கேல சேர்க்க மாட்டாங்க. ஒரு வளர்ந்த ஒவ்வொரு அதாவது எப்படின்னா கடைசி வரைக்கும் ரூட் உள்ள ஒரு கட்சியில் இந்த மாதிரி கிரிமினல்ஸு டுபாக்கூடெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ சேர முடியாது, வளர முடியாது. அதிமுகலையும் சேர்க்க மாட்டாங்க, காங்கிரஸ்லையும் சேர்க்க மாட்டாங்க, பிஜேபியில் சேர்த்துட்டாங்க, அதுவும் கிரிமினல் ஃபில் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற விஜய் புதுசாக ஆரம்பிக்கிறான், பரபரப்பாக பேசப்பட்டனால நம்ம உள்ளே விட்டு நுழைஞ்சிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கும்போது தோத்துட்டோம்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தோம்னா மெயின் கட்சியில் போய் சேர்ந்துடலாம், ஈஸியாக பதவி கொடுத்துருவாங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியில் அதற்காக இருக்கலாம். இல்லைன்னா இந்த கட்சியில் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்கிற ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் கொண்டவன் தான் அந்த நபர். ஸோ அந்த நபரை பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும். அவங்களாம் ஜெயிக்கலாம் முடியாது. ஸோ அவ்வளோ ஈஸியாக எப்படி ஒரு வேட்பாளருக்கான ஒரு சீட்டை வந்து இந்த மாதிரி விஜய் கிரிமினல் தானம்மா. நீங்கள் எப்படி, அதாவது நீங்கள் பார்க்குற உலகம் வேறு, நீங்கள் உங்கள் கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது, விஜயோட கண்ணாடியை போட்டு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு இப்படி ஆள் தான் தேவை. ஊரை அடித்து உலையில் போட்டு ஒருத்தர் மேலே வரான்னா மேலே வந்தவன் தான் தேவையே தவிர கீழே இருக்கிறவன் தேவையில்லை, மேலே வரணுன்ற வழி தெரியாதவனும் தேவையில்லை. ஊரடிச்சு உலையில் போட்டால் எவனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி யாரையே டைவர்ஸ் பண்ணி அப்படியே அடித்து பிடிச்சி முடிச்சு மேலே வந்துட்டான்னா அவனை மாதிரி கிரிமினல்ஸ் தான் நம்ம வளர்ச்சிக்கு தேவை அப்படின்ட்டு தான் விஜயோட கொள்கை. ஸோ அதனால் அந்த மாதிரி நபர்கள் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை தான் விஜய் வந்து கூட வச்சு. ஓகே. ஸோ பொன்ராஜ் அவர்களோட இஷ்யூ வந்து இந்த அளவுக்கு பூகமாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் இது வந்து எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, கம்ப்ளைண்ட் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பி பொன்ராஜ் இறங்கி அடித்தாருன்னு வைங்க, சில வழக்குகளில் உள்ள எல்லாம் அது வேறு, அது சொல்கிறேன் நான் அப்புறம். அந்த மாதிரி இறங்குனா விஜய் ஓட வரட்டு விட்டுருவேன், சட்ட ரீதியாக சொல்கிறேன். ஓகே, இதுதான்மா, இதுதான் நடக்கும். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிற ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.